தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. ಅಪಾರ ಕನ್ನಡ ಸಿಂಧು ಜಾನದಂ ಶಾಂತರೂಪಣಂ ಶ್ರೀ ಚಂದ್ರಶೇಖರ ಗುರು பிரமாமதாரம் கலியுக காட்சி வந்து யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவம் தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு கோவில் வேணாம் பக்தி போதும்னா இது கிடச்சிருக்குமா, கோவில் வேணாம் பக்தி போதும்னா இது கிடச்சிருக்குமா. இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமே பாருங்க. பக்தி இருந்தால் போகிறோம் மனசில், கோவில் பக்கமே போக வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அப்புறம் எப்படி அதுவும் ஒத்து வராது. நம்மள மாதிரி லௌகீகத்தில் இருக்கவாள்லாம் கோவிலுக்கு போய் தானே ஆகணும். வெறும் மனசில் பக்தி இருந்தால் போகிறோம், மனசில் நல்லவனாக இருந்தால் போகிறோம், இந்த டயலாக்லாம் வச்சுக்காமல் கோவிலில் போனால் அதுக்குன்னு ஒரு சாநித்தியம் இருக்குது, நம்ம போயிட்டு வரணும். அதுதான் மகாராஜபுரம் சந்தானத்தோட பிள்ளை மகாராஜபுரம் ஸ்ரீனிவாசன், அவருடைய பொண்டாட்டி கோமதி ஸ்ரீனிவாசன், அவளுடைய இன்டர்வியூ. இவாளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான், அவரும் பாடுவாராம். அதனால் 4 ஜென்ரேஷனாக பாடின்னு இருக்கா. மகாராஜபுரமோட சந்தானத்தோட தந்தையார், அப்புறம் மகாராஜா சந்தானம், அப்புறம் இவர் ஸ்ரீனிவாசன், இப்போ அவருடைய பிள்ளை 4 ஜென்ரேஷனாக பாடின்னு இருக்கலாம். இப்போ ஃபேமிலியில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு, அதனால் அதுக்காக குரு பூஜை பண்ணலாம் அப்படின்னு இந்த கோமதி மாமிக்கு ஒரு தாட் வந்திருக்கு. அதனால் நங்கநல்லூரில் இப்போது சென்னையில் இருக்க ஜிஆர் மாமா அப்படின்னு உண்டு. இந்த ஜிஆர் மாமா பார்த்து குரு பூஜைக்கு வாங்கிட்டு வரலாம் அந்த பர்மிஷன். அவள் ஏதோ சொல்கிறாள், அதை பற்றி விஷயம் தெரியல, போய் பார்க்கலான்ட்டு கிளம்பி இவ 4 பேருமாவே அங்கே போயிருக்கா. அவள் கார் அங்கே போயிருக்கா நம்ம ஜிஆர் மாமா. அவள் ஜிஆர் மாமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவள் பாடிந்தாளாம். சீனிவாசன் அப்புறம் ஒரு பிள்ளை மாறி மாறி சில அங்கே டைம் உக்காந்துட்டுருக்க நேரத்தில் பாடுவோமேன்னு பாடின்னு இருக்கா, வெயிட் பண்ணுறேன். அப்போது ஜிஆர் மாமா வந்தபோது வீல் சேரில் வந்திருக்கார் ஜிஆர் மாமா. அதை பார்த்துட்டு கோமதி மாமி ரொம்ப அழுதாளாம். அப்போ ஜிஆர் மாமா சொன்னாலாம், நீ எதுக்கு அழற, இப்போ உனக்கு கர்மா கழிய போகிறது, அதனால தானே நீ இங்கேயே வந்திருக்க அப்படின்னு ஜிஆர் மாமா சொன்னாராம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேமிலியில் சில கஷ்டங்கள் இருக்குது, அதனால் குரு பூஜை பண்ணணும். சரி, உன்னோட இமெயில் இதுதான், இந்த நம்பருக்கு இமெயில் அனுப்பு, இந்த இமெயிலுக்கு அட்ரஸ்க்கு நான் பெரியவாக்கிட்ட பேசி வாங்கித்தரேன், உத்தரவு வாங்கித்தரேன் அப்படின்னு ஒரு பிரசாதத்தை வாங்கிட்டு அவள் கிளம்பிட்டா. அதுக்கேற்ற மாதிரி 2 நாளில் அமிச்ச இமெயிலுக்கு ஜிஆர் மாமா மகாபெரிவாக்கிட்ட பேசி உத்தரவை வாங்கி கொடுத்துட்டா. அவர் பண்ணிகிட்ருக்கார். இப்போ ஜிஆர் மாமாங்கிறவர் இந்த மாதிரியான ஒரு கைங்கரியத்தை மகாபெரிவா கூட சூக்ஷ்மமாக அவர் பேசக்கூடியவர். நம்மளாம் பேச முடியாது, அவர் பேசுவார். அந்த மாதிரி இருக்கார் நங்கநல்லூரில் இன்னும் ஜிஆர் மாமான்ற காயத்ரி ராஜகோபாலன் அப்படின்னு. அவர் மாமா தான், பட் காயத்ரிங்கிறது அவர் காயத்ரி பண்ணுறார், அதனால் அவருக்கு அந்த மாதிரி பேர், காயத்ரி ஜபம் பண்ணுறதுனால. இப்போ ஸ்ரீனிவாசன் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாராம், நம்ம மனசில் பக்தி இருந்தால் போகிறோம், கோவிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லைன்னு. கோவிலுக்கு வரமாட்டாராம். இவாளாம் போவாலாம் கோவிலுக்கு, ஆனால் அவர் வரவே மாட்டாராம். அப்படியே போயிட்டுருக்கோம். ஆனால் ஏத்திஸ்டன்லாம் கிடையாது, வரமாட்டார், வேணாம், மனசில் பக்தி இருக்குது போகிறோம் அப்படின்றவாராம். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இப்போ நான் தான் கஸ் பண்ணுறேன், இது கூட இந்த கோமதி மாமிக்கு ஒரு வேண்டுதலாக இருந்திருக்கலாம் குரு பூஜையில்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா 4வது பூஜை முடிஞ்சவொடனே என்ன சொல்கிறதுனால எனக்கு அப்படி தோன்றுறது. நான் கஸ் தான் பண்ணுறேன், ஏன்னா சிலதாவா ஓப்பனாக சொல்ல மாட்டான். இந்த ஸ்ரீனிவாசனுக்கு நம்முடைய ஆத்துக்காரருக்கு பக்தி மனசில் இருக்குது, ஆனால் கோவிலுக்கு போகணுன்னு ஒரு பக்தி வரணுமே அப்படின்ட்டு அது ஒன்று இருக்குது. அந்த மாமிக்கு ஒரு வேண்டுதல் வேறு இருக்குது, மனசுக்குள்ளே ஒரு ஆசை. இது 2ம் நிறைவேறணும்னு தான் குரு பூஜையில் வச்சுருப்பா அவளுடைய பிரார்த்தனைன்னு எனக்கு தோன்றுறது. அதாவது மாமியே சொன்னால் தான் உண்டு. அது நான் கஸ் பண்ணுறது தான், ஒரு அனுபவத்தில் எனக்கு கஸ் வருது, அப்படி இருக்கலாம். இவள் 4வது பூஜை குரு பூஜை, அது ஒரு 9 வாரம் பண்ணணும் அப்படின்னு இருக்குன்னா 4வது வியாழக்கிழமை ஒவ்வொரு குருவாரம் அன்றைக்கும் பண்ணணும். 4வது அந்த இது முடிஞ்ச பிறகு வாத்துக்காரர் ஸ்ரீனிவாசன் கேட்குறாராம் இவர்கிட்ட, கோமதி கிட்ட, தேனம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்கும், உனக்கு தெரியுமோ அப்படின்னு. தெரியலையே அப்படின்னாலாம். அங்கே
மகாபிரிவாவோட சிவாஸ்தானம்னு சொல்லுவா, அது இருக்குது, அது ரொம்ப நன்னா இருக்கும்ன்ற, நம்ம போகலாமா அப்படின்னு தான். கருபத்து என்ன கூலியா, போயிடலாம் வரேன் நான் அப்படின்னு உடனே கிளம்பினாலாம் காரில். இவெல்லாம் அங்கே போயிருக்கா, மூணு பேருமா கிளம்பி, அது கோமதி ஆத்துக்காரர் சீனிவாசன் பிள்ளை 3 பேரும் கிளம்பி அங்கே போய் சேர்ந்தா. அங்கே போய் சேர்ந்தவுடனே அங்கே ஒரு ஒரு மெடிடேஷன் ஹால் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துட்டு திருப்பி பழையபடி இவள் வந்து பாடிகிட்டே இருந்திருக்கா. சில கீர்த்தனைகள் மகாபிரிவாளுக்கு அங்கே இருக்காளே, மகாபிரிவா இருக்காங்க எப்படி, மகாபிரிவா தான் இங்கே கூட இருக்காரு, அவள் பாடிகிட்டே இருந்திருக்கா. பாடிகிட்டே இருந்தவுடனே இந்த மாமி வந்து ஏதோ மெடிடேஷன் பண்ணியிருந்தாலாம், அவள் பாடட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவானு. அப்புறம் அதெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு ஏதோ ஒரு வேத பாடசாலை பையன் மாதிரி ஒருத்தன் வந்தானோ. அந்த பையன் வந்து சொன்னான்னா, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம குருக்கள் ஒருத்தர் வந்து உங்களை பார்ப்பார் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு அவள் வெயிட் பண்ணியிருந்தாலாம். யாரோ தெரில, நம்ம குருக்கள் வராறேன் ஏதாவது பிரசாதம் கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணான். அவர் வந்தார், ரவி அப்படின்னு இருக்கான, ரவி மாமான்றா, அவர் குருக்கள், அவர் அங்கே இருக்கவர் அந்த இதுக்கு தேனம்பாக்கத்தில். அவர் வந்தோடனே கோமதி மாமிக்கு வந்து ஒரு தட்டை எடுத்து அதில் ஒரு 9 கஜம் புடவை, ஒரு ரவிக்கு துண்டு, அப்புறம் இவருக்கு கச்சம், அவருக்கு பஞ்சகச்சம் கடிக்கிற மாதிரி வேஷ்டி, அது ஒரு துண்டு, பையனுக்கு ஒரு 4 முழம் வேஷ்டி, அந்த மாதிரி அவனுக்கு ஒரு துண்டு, இதெல்லாம் கொடுத்து அதை எடுத்துக்க சொன்னான். அப்போ தான் அந்த மாமி வந்து குருக்கள்கிட்டயே சொல்கிறாராம், அந்த குருக்கள்கிட்ட, நாங்கள் வந்து அந்த மகாராஜபுரம் அந்த இதை சேர்ந்தவா ஃபேமிலி, இவர் வந்து அந்த மகாராஜபுரம் சந்தானம்னு இருக்கார், அவரோட பிள்ளை இவர் அப்படின்னு இந்த மாமி இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அது வரைக்கும் அவருக்கு தெரியாது இவ மகாராஜபுரம் சந்தானம் அந்த வழியில் வந்தவான்னு இவருக்கு தெரியவே தெரியாது குருக்களுக்கு. இதெல்லாம் கொடுத்தாரு. இது பெரிய விசேஷம் இல்லை. அந்த மாமிக்கு வந்து இப்போது மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் வந்து இருந்தபோது அவருக்கு மகாபிரிவா போட்டுருக்க ஒரு ருத்ராட்சம் போகணும்னு நினச்சாராம். அவர் இருக்க வரைக்கும் அது கிடைக்கல. ஆனால் அதை வந்து சத்தாரால் இவர் போயிருந்த போது மகாராஜபுரம் சந்தானம் போனபோது அதே ருத்ராட்சத்தை எடுத்து கொடுத்து கையில் கொடுத்தாராம். அப்பாவுக்கு கிடைக்க வேண்டியது அவர் கிடச்சிதுன்னு. இப்போ இவாளுக்கு இவருக்கு கிடைக்கணும்னு வேண்டினாலாம். அவர் கரெக்டாக எடுத்து கொடுக்குறாரு ஒரு ருத்ராட்சத்தை. அப்படின்னா அவரை அந்த குருக்கள் அதை எடுத்து போட்டுங்க உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்குறாருன்னா, பெரியவா வந்து எப்படி பரமேஸ்வரன் சொல்கிறோம். அதனால் கோவில் வேணாம், பக்தி போதும்னா இதை கிடச்சிருக்குமான்னு கேட்குறாவா. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரி பாதேஸ்வரன் மகாபரி பாதேஸ்வரன்.